வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோ போடல, என்ன ப்ரோ அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. வீடியோ போடல, நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். என்னன்னா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் போட்டனால எல்லோரும் சொல்கிறீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஷார்ட்ஸ்லாம் போடுறீங்க, எனக்கு இது பிடிக்கல ப்ரோ, கொஞ்சம் விளாட்ற மாதிரி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெயின் கிராஷ்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படி என்னடா சேலஞ்ச் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கார் பிரேக் டவுன் ஆகும், அதாவது கார் பிரேக் டவுன் ஆகும், பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகும், அதே மாதிரி பைக்கும் கூட பிரேக் டவுன் ஆகும். இந்த மாதிரி இருக்கப்ப ட்ரெயின் பிரேக் டவுன் பார்த்துருக்கீங்களா? அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாங்க, முழுசாக வாங்க. காலை எழுந்து உடல் படிப்பு, அதை இறந்து பார்த்தால் துடிப்பு. ஓகே, என்னடா இப்படி என்ன போடுது வெயில், நேற்று மாதிரி இல்லை அந்த வெயில். சரி பார்ப்போம். டப்பு. ஓகே, என்ன சரி, நம்ம ட்ரெஸ்ஸை மாற்ற போவோம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு எல்லா வேலையாக பார்ப்போம். ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு வந்தாச்சு. ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், என் வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே, காருக்குள்ளே ஏறியாச்சு. ஸோ இது எந்த காரணம் எனக்கு முழுசாவே தெரில. இது எந்த காரணம்னு சொன்னீங்கன்னா நான் பாட்டில் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஊரில் ஒருத்தனி காணும். வெளியே வந்தாலே டீன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு வேலையும் காணும். மணி எத்தனை? ஓ மை காட், என்ன 3 மணி ஆயிடுச்சு. எப்பயுமே 6:30 8 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன். இன்றைக்கி 9 மணி ஆயிடுச்சு. கேஸ், இப்போ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இந்தடா போலீஸ். என்னடா இன்னைக்கு ஒரு வாழ்ந்தீங்க ஆனால் அப்பா எங்கே இருக்கா? வயலுக்கு யாராவது இங்கே இருப்பாங்களா? இந்த மாதிரி மனசு இருப்பாங்களா? இல்லை உன்ன மாதிரி கல்லாக இருப்பாங்க. என்னடா சொன்னாப்பா? ஒன்றும் இல்லை, ஒன்றா கேட்டுக்கோ என்ன அப்படி. ஓகே, நம்ம வந்து காரில் ஏறியாச்சு. அதான் என்ன சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் மனசு இருப்பானு அப்படின்னா, அதான் இங்கே இருக்க ஒரு வேலையும் காணும். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் குளிர் காலம் இருக்க இடத்துக்கு இருப்பாங்க. அதில் இப்போ எலி பாஸ் வேணும், எலியோ இல்லை கோழி. ஓகே, இப்போ வந்து அங்கெல்லாம் நான் ஸ்பீடாக போனோம், காரு கீரை இருக்கும். ஆனால் இங்கே இன்னும் ஒருத்தனையும் காணும். கீஸ், இப்போ நான் வந்து டக்குன்னு பிரேக் பண்ணணும். கீஸ், இப்போ வந்து ஃப்ரெண்டை போய் பார்க்க போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ரொம்பவா போட மாட்டேன். அடுத்த வந்து யாரோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோ எல்லா பேப்பி விளையாடுங்க, ப்ரோ கிராணி விளையாடுங்க அப்படின்னு. அதான் கொஞ்சம் விளையாடலாம் பார்க்குறேன். ஸோ எனக்கு எப்போ டைம் கிடச்சுன்னா விளையாடுறேன். ஓகே, எங்கடா நிற்கிறா டேய்? என்ன என்னோட மச்சான் இருக்கலாம் குரல் கேட்குது. அடா ஆமாம், என் மச்சான் தான் வந்திருக்கான். டேய் மச்சான், எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சார்ரா, நம்ம ஊட்டி கிளம்பலாவா? வெயில் ரொம்ப போடுது, வா நம்ம ஊட்டி கிளம்பிடுவோம். இங்கே இருந்தால் நம்மளும் சிக்கன் தந்தூரி ஆயிடுவோம். வா. என்னது ஊட்டியா? சார் நான் போய் டிக்கெட் எடுத்தாரேன்டா. ஊட்டின்னு சொன்னால் சரி வாங்க நம்மளும் ஊட்டிக்கு போவோம். இப்போ வந்து நம்ம இது கார் எட்டு போனால் சரி வராது, நம்ம ஏதாவது ஒரு பைக் எட்டு போகணுங்களா? இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த கேடிஎம் வச்சுருந்தான், கேடிஎம் தான் எட்டு போயிட்டுருக்கேன். கீஸ், இந்த வீடியோ நம்மளுக்கு இன்னும் லைக் கொடுங்க, பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்து பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்குது ஒரு ஆளையும் காணும் பார்த்தீங்களா? நான்லாம் பைக் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போனால் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன ஆளே காணும். ஓகே இதுதான் ட்ரெயின் போல் இருக்குது. இந்த ட்ரெயின் தான் யாராவது ஓட்ட போகிறாங்க போல் இருக்குது. ஓகே ஈஸ், நான் எங்கிட்ட குப்பத்தில் 2 டிக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரோன்னு நோண்டி பார்ப்போம். குப்பத்தில் ஏறி நிற்கிறேன் பாருங்க. ஓகே, ட்ரோ ஓகே கைஸ், எத்து ஒரே 2 டிக்கெட்டை வெளியே வந்துருச்சு. நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், கிளம்ப போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அப்படியே வீட்டுக்கு போகலாம்.
ஃபஸ்ட்டு அவன்கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இது வேணும் கைஸ். என்னென்னா நீங்கள் எல்லாரும் வந்து இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து என்ன ஃபேன் எனக்கு ஒழுங்காக தெரியல. நீங்கள் எந்த ஃபேனாக இருந்தாலும் பரவாயில்ல, அஜித் ஃபேனா இல்லை விஜய் ஃபேனா. விஜய் ஃபேன்னா நீங்கள் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் அஜித் ஃபேனுக்கா அண்ணே நான் அஜித் ஃபேனு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். டைம்டா நீங்கள் தான்டா சொல்லுவேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளோட ஐயோ ஒழுங்கா நான் வர மாட்டேங்குது. சரி விடுங்க, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிப்போம். எதுக்கு இப்போ ஓகே. நம்ம ஃப்ரெண்டுங்க வீழ்ச்சவாயா டேய் எங்கடா இருக்க? நான் மேலே தான் இருக்கேன், வா குளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி குளிக்கிறது வேறு வரல. ஓகே நம்ம வந்து இந்த டிக்கெட் இங்கே வச்சுருவோம். நான் டிக்கெட் இந்த பவுல் மேலே வச்சுருக்கேன், டேபிள் மேலே வச்சுருக்கேன். வா ஓகே வேறா ஓகே கைஸ். இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க அண்ணா நீங்கள் எங்கேண்ணா டேரடப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரடப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. டேரடப்பா ஈஸ்வரம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போ கைஸ். நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றலாம். ஓகே கைஸ் நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். வாங்க இன்றைக்கி என்னென்னலாம் கலவரம் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன யார் கால் அடிக்க மாதிரி இருக்கு? ஹலோ சார் நீங்கள் தான் அந்த சிக்காவா? என் பேர் சிக்கா இல்லை, என் பேர் யுவராஜ்லா. உங்கள் அப்பா யுவராஜ் அதெல்லாம் தெரியும். நீங்கள் சீக்கிரம் வாங்க. டேய் ஸ்லோ மோஷன் அழுண்டா, நான் வெளியே பண்ணுடா, வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்டா. அதான் நான் இன்னும் சாப்பிட்டா என்ன கட் பண்ணட்டும். இவன் வேற கைஸ் ஒரு மாதிரியாக இருக்கும், ஸ்லோ மோஷன் சொல்லிட்டு இருக்கான். கைஸ் இப்போ வந்து அவன் கிளம்பிட்டான்னு பார்க்கலாம். கிளம்பிட்டா சீக்கிரமா. கிளம்பிட்டானா? ஓகே கைஸ். இப்போ வந்து அவனுக்கு கார் வேணுமா? ஓகே அவன் கார் எங்கே இருக்குன்னு போகலாம். தார் தான் இருக்குண்ணா. ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம தார் எடுத்து கிளம்பியாச்சு. ஓகே இப்போ எங்கே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக தானே. நீ உன்னோட இது லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டீல? தலைவரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். சீக்கிரம் போ, இன்னும் சீக்கிரம் சொல்கிறான். சரி ட்ரெயினில் கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் கிடக்கு? இதான் வேறு எதுக்கு எடுத்தாலும் அப்படி கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க யாரும். கிட்ட போட்டுடு. என்ன ட்ரெயின் ஒரு மாதிரி. ஐயோ என்ன ட்ரெயின் கிளம்புது? ஓ நோ அச்சோ ட்ரெயினை பிடிக்கணுமே. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸிங். ஓகே அந்த ட்ரெயினை எப்போ பிடிக்கணும்? காலேருந்து இறங்குறதுக்கு ட்ரெயினை பாடுங்க. ட்ரெயின் போயிடுச்சா? ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னேன். ஓகே கேஸ் ட்ரெயின் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும். சொல்லி பார்த்தா ஒரே அடியில் கிளம்பிருச்சு. என்ன ஆகுதுன்னு இல்லை, மேலே யாரை இருக்கணுமே தெரியுது. ஆமாம் ட்ரெயின் போயிடுச்சா? நான் அப்போதே அவன்கிட்ட சொன்னேன் ட்ரெயின் போயிருந்தா நிறுத்துறான்னு. சரி இப்படியா வந்துட்டானா? ஃபோன் பண்ணதே நான் தான். தம்பி ஃபோன் பண்ணாங்க நான் தான். நீ அதுக்குள்ளேயே கேட்காம வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி விட தம்பி போனாக போச்சு. இனி அது கடவுள்னாலே நிறுத்த முடியாது. நீ எப்படி நிறுத்த போகிற? இப்படிதான் பாரு அந்த பேங்க்காரங்களாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எப்படி தான் எடுக்க போறியோ? சரி நம்ம கிளம்புவோம். நடந்தாலும் வந்து நடந்தே போவோம். என்ன நடக்கும் பார்ப்போம். என்னடா சொல்கிற? அப்போது நம்ம இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமா? சச்சோ ஐயோ டிக்கெட் எடுத்ததெல்லாம் போச்சா? சரி என்னமோ அந்த பேங்க்காரன் வந்து 8 போனா சொன்னான் இல்லையா, அந்த பேங்க்காரன் வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாட்டும் வந்து நான் வந்து நாளைக்கு ரீல்ஸ் பண்ணுவேன். நம்ம வீடியோக்கு இன்னும் லைக் கொடுங்க, பார்த்துக்கணும். லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பார்ட் 2 யாரெல்லாம் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ரெட் கலர் கமெண்டில் சொல்லுங்கள், ரெட் கலர் ஹார்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வாங்க. ஓ சரி ஒன்று விஷயம் மட்டும் மறந்துட்டேன் கைஸ். என்னென்னா
நம்ம ஜெனியாக்காவோட இது இல்லையா, அதே நீங்கள் யார் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியாக்காவோட இது என்னன்னா ஜெனி ஒயிட்டி அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த ஜெனியாக்காவோட ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கேஸ், அப்படியே நம்ம ஜெனியாக்கா இது சப்ஸ்கிரைப் பண்ணி ஜெனி கேமிங் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இது உங்கள் கிங் ஆஃப் யுவா பார்ட் 2 யாருக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் சொல்லுங்கள். பாய். இது உங்கள் கிங் ஆஃப் யுவா.